கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு மணி நேர ஜெப வேளையில் பாருங்கள், இந்த ஒரு மணி நேர ஜெப வேளையாக உங்களுக்கு தந்திருக்கிற இந்த அருமையான ஃபைல்ல, இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நீங்கள் கர்த்தரோடு ஒரு மணி நேரம் இடைபடுகிறது உங்களுக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கும். உங்கள் காரியங்கள், உங்கள் பல்வேறு பிரச்சனைகள், குடும்பத்தில் சொந்த வாழ்க்கையில் அல்லது உங்களுக்கு இருக்கிற பல்வேறு வியாதிகள், கட்டுகள், உபத்திரவங்கள், இன்னும் பில்லி சூனிய மாந்திரீக கட்டுகள், பல்வேறு காரியங்களுக்காக இந்த ஒரு மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். இதில் ஜெபியுங்கள் எங்களோடு சேர்ந்து. கர்த்தர் மிகுந்த பராக்கிரமசாலி போல் உங்களுக்காக புறப்படுவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறந்தவர்களாக மாறுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, வேதம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். நம்முடைய பலன் என்னையா என்று கேட்டீங்கன்னா, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே. அதனால தான் பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏயா மறுபடியும் சொல்றீரு? நீங்க சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், நீங்கள் சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். அந்த சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஐயா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். மகிழ்ச்சியாய் இருந்து அவரை துதி செய்வதே நமக்கு தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இரவு வேளையிலே கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதும் துதி செய்வதும் நம்மேல் விழுந்த கடமை. இதனால் பாருங்க, இந்த துதியினால் நமக்கு விரோதமான எரிகோ கோட்டைகள், நமக்கு விரோதமான தடைகள் எல்லாம் உடைந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 33 வாசித்து பார்த்தோமானால், நீதிமான்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் களிகூருங்கள். என்ன பிரச்சனை இருந்தா என்ன, எத்தனை சிக்கலான, களிகூற முடியாத, மகிழ்ந்து கொண்டாட முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். எந்த சூழ்நிலையிலும் சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை கொடுமையான சிச்சுவேஷன்ஸ் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, நீங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்களுக்கு பலன். அதே சமயத்திலே நீங்கள் துதி செய்யும் பொழுது நடப்பது என்ன? உங்களை சுற்றிலும் வருகிற எல்லா மோசமான, சிக்கலான, உபத்திரவம் நிறைந்த சூழ்நிலைகளும் உங்களை விட்டு நீங்கள் துதி செய்யும் பொழுது அவைகள் தானாய் விலகி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எதிரிகளோடு யுத்தம் செய்யும் பொழுது யார் எழுந்து முதலிலே புறப்பட வேண்டும் என்று தேவ ஜனங்கள் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னது, யூதா எழுந்து முதலிலே புறப்படட்டும். யூதா என்றால் துதி. இந்த துதி முதலிலே உங்கள் வாழ்க்கையிலே புறப்படும் பொழுது அதிகாலையில் எழுந்து தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்து தேவ வசனத்தை தியானிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபியுங்கள் அதிகாலையிலே. உங்களுக்கு வெற்றி, கிருபை, கர்த்தருடைய சகல ஆசீர்வாதங்களும், மேன்மையும், மகத்துவமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இன்னும் பாருங்கள், 4ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. ஐயா, அவர் வார்த்தைகள் எல்லாம் உத்தமமாயும் அவர் செய்கைகள் எல்லாம் சத்தியமாகவும் இருக்கிறது. அவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவரை தேடுகிற, அவரை நோக்கி பார்க்கிற, ஐயா, அதிகாலையிலே அல்லது இந்த இரவு வேளையிலே அவரை நோக்கி பார்த்து, ஐயா, தூங்கும் முன் கூட அவரை தியானித்து விட்டு தூங்க வேண்டும் என்று இருக்கிற உங்களை அவரை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்கள் நிச்சயமாய் பிரகாசிக்கும். அது பிரகாசிக்க போவது நிச்சயம். அவருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஐயா, பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிற தேவனுடைய புத்திரர் நீங்கள்.
ஆதலினால் வேதம் சொல்லுகிறது 12, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும். ஐயா, நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி நீங்கள். அவர் தனக்கென்று சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் நீங்கள். பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதத்திலே சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்திரரையும் காண்கிறார். உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவதற்காக, எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்களில் இருந்து உங்களை விடுவித்து மேன்மக்களோடு அமரச் செய்வதற்காக, ராஜாக்களோடு உட்கார வைப்பதற்காக அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஐயா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். தமக்கு பயந்து, நீ எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஐயா, இது போதும். கடுகளவு இருக்கிற உங்களுடைய விசுவாசம் போதும். உங்களை சுற்றிலும் இருக்கிற இந்த கொடுமையான மலை போன்ற அசையாது இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அசைந்து ஓடி போகும். கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிற உங்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், ஐயா, பஞ்சம், கடன், பட்டினி, வியாதி போன்ற பல்வேறு உபத்திரவங்களில் உங்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் தெய்வமே, இந்த அருமையான பிள்ளைகள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் உம்முடைய கிருபை இவர்கள் மேலும், இவர்கள் குடும்பத்தின் மேலும், இவர்கள் பிள்ளைகள் மேலும் நீங்காது நிலைத்திருப்பதாக. இவர்களை மேன்மைப்படுத்துவீராக. ஐயா, இவர்களை பார்க்கிறவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் செய்ய போகிற அதிசயமான, அற்புதமான, மேன்மையான காரியங்களை பார்க்கிற புறஜாதியார் மற்றும் உறவினர்கள், அறிந்தோர் தெரிந்தோர் எல்லாம், ஓ, இவர்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, விடுவித்து மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, இன்று நாம் தியானிக்க இருக்கிற காரியம் நம்முடைய வியாதியை குறித்து. ஐயா, நமக்கு வந்திருக்கிற நோய்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், வலிகள், இன்னும் பல்வேறு பிசாசின் தொந்தரவுகளை குறித்து இன்று தியானித்து விட்டு வியாதிஸ்தர்களுக்காக இன்று சிறப்பான ஜெபம் ஒன்றை ஏறெடுக்க போகிறோம். இந்த ஜெப வேளையிலே நிச்சயமாக, நிச்சயமாக நீங்கள் எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, இன்று கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். இந்த தியான வேளையை கருத்தோடு கவனியுங்கள். பின்பு எங்களோடு ஜெப வேளையிலே இணைந்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வலிகள், உங்களுடைய வியாதிகள், பல்வேறு உபத்திரவங்கள் அது நின்று போகும், தீர்ந்து போகும் என்பதிலே மாற்றம் இல்லை. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீர்களானால், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவரை, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்றால் அற்புதங்களை விசுவாசிக்க வேண்டும். ஐயா, நாம் கிறிஸ்துவை, நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அவர்தான் இரட்சகர் என்றால் அவர்தான் விடுவிக்கிறவர், அவர்தான் சுகமளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஐயா, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிற வியாதியோடும் வருத்தத்தோடும் பல்வேறு வலிகள் உபத்திரவத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் தேவனிடத்தில் சேரும் பொழுது அவர் வேறென்ன நன்மையை செய்வார்? வியாதிகளை சுகமாக்காமல் உங்கள் வியாதிகளை நிச்சயமாக சுகமாக்குவார். அதுபோல உங்களை எல்லா பாவ சாப கட்டுகளிலும் இருந்து நிச்சயமாய் விடுவிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், ஜனங்களால் இந்த பெரிய காரியங்களை, அற்புதங்களை, கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார் என்று சில வேளைகளில் நம்ப முடியவில்லை.
அதனால் தான் எரேமியா 32:27 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பாருங்க, வியாதியோடு நம்முடைய சகோதர சகோதரிகள், ஐயா, நம்முடைய பிள்ளைகள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை உங்களை பார்த்தும் கேட்கிறார், உங்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உங்க வியாதியை என்னால குணமாக்க முடியாதா? உங்க பாவத்தை மட்டும்தான் மன்னிக்க முடியுமா? ஏன் இப்படி கர்த்தருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறீர்கள்? விசுவாசியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தர் உடனடியாக உங்கள் வியாதியில் இருந்தும், துன்பங்கள், வருத்தங்கள், வலிகளில் இருந்து உடனடியாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, அதனால் தான் உபாகமம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? பாருங்க, எவ்வளவு சமீபமாய் இந்த தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். இவர் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மளை ரட்சித்து, நம்முடைய வியாதிகளில், உபத்திரவங்களில் இருந்து விடுவித்து குணமாக்குவார் என்று விசுவாசியுங்கள். ஐயா, எப்படி கலிலேயா கடற்கரையோரமாய் சென்று சகல வியாதிகளையும் சுகமாக்கினார்களோ, எப்படி பெதாஸ்தா குளக்கரையிலே சென்று வியாதியாய் இருந்தவர்களை குணமாக்கினார்களோ, எப்படி குணமாக்கினாரோ அப்படியே இன்றும் அதே இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். அதே இயேசு இம்மானுவேலராய் நம்மை விட்டு பிரியாதவராய் இருக்கிறார். உங்கள் வியாதிகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்களை அவர் ஒரு நொடி பொழுதில் மாற்ற முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதிருங்கள். ஐயா, வியாதியை உங்களில் இருந்து விலக்குவேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உங்களை பகைக்கிற யாவர் மேலும் வரப்பண்ணுவேன் என்று சொன்னாரே. வியாதிகள் உங்களுக்கு அல்ல. அப்படியானால் எப்படியா வியாதி வந்துச்சு? எப்படி எனக்கு வியாதி இருக்குது? நான் நல்ல பிள்ளைத்தன, நல்ல விசுவாசித்தன. வியாதியை உங்களில் இருந்து விலக்குவார். இப்பொழுதே, இன்றே விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். எந்த வியாதி உங்களுக்கு இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்படாதிருங்கள். அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆங்கிலத்தில் அதுக்கு என்னடி கேட்டீங்கன்னா, I am the Lord your healer. நான் உங்களுடைய தேவன், உங்களை சுகமாக்குகிறவர், உங்களை சுகமாக்குகிறவர். ஐயா, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன். என்றைக்கு அவர் பாருங்க, கப்பர்நகூம்ல, கலிலேயாவுல, பெத்லேகேம்ல எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்தாரோ, வியாதிக்காரர்களை சுகமாக்கினாரோ, இதே அற்புதமான தேவ மைந்தன் இன்றும் நம் மத்தியிலே இருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் எப்படி ஆசீர்வதிப்பாரோ, அதே போல வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன வார்த்தைகள், யாத்திராகமம் 23:25 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அது இன்றே நிறைவேறும். அதில் மாற்றமே இல்லை. இப்பொழுதே நாம் செபிக்க போகிறோம். உங்களில் இருக்கிற எல்லா வியாதிகளும், எல்லா வலிகளும், எல்லா வேதனைகளும் இப்பொழுதே நீங்கள் மாறுவதை காண்பீர்கள். நிச்சயமாக. ஐயா, எந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, சரீரத்திலே எந்த பாகத்திலே கட்டி உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, எந்த பாகத்திலே வலி வேதனைகள் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளங்கள்ல இருக்கலாம், ஜாயிண்டா வலிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை உடல் முழுவதும் ஒரு வெக்கை, உடல் முழுவதும் தலை முதல் கால் வரை பல்வேறு பிரச்சனைகள், வலிகள், ஒரு நொடிப்பொழுதிலே கர்த்தர் அதை மாற்றி விடுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளமா, கால்கள் எல்லாம் பயங்கரமான வலியா இருக்குதா, உடல் முழுவதும் டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத வலி எங்கெங்கே இருக்கிறதோ, இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக, அதி நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 53:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது. முழுவதும் நீங்கள் வாசித்தீர்களானால்
அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். ஐயா, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்பதிலே ஒரு மாற்றமும் இல்லை. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானத்தை, ஐயா, பாவங்களில் இருந்து, சாபங்களில் இருந்து, இன்னும் பல்வேறு உபத்திரவங்களில் இருந்து, வியாதிகளில் இருந்து உங்களை விடுவித்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த வேலை, அந்த பொறுப்பு அவர் மேல் வந்தது. அதான் கர்த்தர் சொன்னார், I am the Lord your healer. எப்படி ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. நானே உங்கள் தேவன், உங்களை சுகமாக்குகிறவர் என்று அர்த்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். இன்று ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா பலகீனங்கள், எல்லா உடல் சோறு அசதிகள், ஆஸ்துமா இருக்கிறவங்க, பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இஸ்னோபேலியா இருக்கிறவங்க, டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க, நிச்சயமாக பாருங்க, இந்த ஜெப வேளைக்கு பின்பு நீங்க உடனடியாக செக் செய்து பாருங்கள். ஐயா, டஸ்டை எடுத்து உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஆஸ்துமாவில் இருக்கிறவர்கள் நீங்கள் நடந்து பாருங்கள், ஓடி பாருங்கள், நீங்கள் கோல்டு வாட்டர் குடித்து பாருங்கள். உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. கர்த்தர் இப்பொழுதே விடுதலை கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறவர், இரட்சகர், அவர் சர்வ பூமியின் ஆண்டவர். பாருங்க, சங்கீதம் 103:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். அதில் மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை மட்டும் நீங்கள் அவருடைய வல்லமையை மட்டும் மட்டுப்படுத்தாதிருங்கள். விசுவாசியுங்கள் தேவனுடைய வார்த்தையை. ஐயா, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர் எவனோ, அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவனோ, அவன் கெட்டு போகாமல், கெட்டு போக முடியாதையா, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, கிறிஸ்துவை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே. எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி ஆண்டவர் பாருங்க, அவர் அசுத்த ஆவி உள்ள மனிதர்களை விடுவித்து அவர்களுக்கு சுகமளித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நசரனாகிய நம்முடைய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆதலினால் அவர் எங்கும் சுற்றித் திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சொஸ்தமாக்கினார், குணமாக்கினார், விடுவித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பாருங்க, லூக்கா 9:1-2 வசனங்களிலே தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, மத்தேயு 10:1 கர்த்தருடைய சீஷர்களுக்கு அவரை அன்றும் இன்றும் பின்பற்றுகிற எல்லோருக்கும் அந்த அதிகாரத்தை, வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்பதை யாரும் மறுத்து பேச முடியாத உண்மை, சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இது உங்களை விடுதலையாக்கும். அது இப்பொழுதே நடக்க போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, யாக்கோபு 5:14-15-16 வாசித்தீர்களானால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு வெரி போல்டா சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ஐயா, யாராவது வந்து தான் ஜெபிக்கணுமா? யாராவது வந்து தான் தலையில கை வைக்கணுமா? யாராவது கையை வைக்கலாமா? ஏன் நாமே ஜெபித்தா என்ன? நீங்க ஜெபித்தாலும் சுகம் கிடைக்கும். மாற்றமே இல்லை, சந்தேகமே இல்லை. ஒருவேளை பலகீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை பயப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது என்ன ஆகும்? அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவரை எழுப்புவார். எத்தனை பாக்கியம் பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளே. ஆதலினால் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரிப்போம்? விடுதலை கொடுப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, மார்க் 3:14-15 வசனங்களிலே கர்த்தர் தம்மை பின்பற்றியவர்களை பார்த்து சொன்ன அற்புதமான வார்த்தைகள், அவர்கள் தம்மோடு இருக்கவும், அவர்களை பிரசங்கம் பண்ணும்படியாக இவர் கர்த்தர் அனுப்பவும், அவர்கள் வியாதிஸ்தர்களை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தும்படியான வல்லமை பெற்றவர்களாக இருக்கவும்
இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அந்த அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இன்றும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். பயந்து விடாதிருங்கள், மறந்து விடாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப வேளையிலே யார் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் இன்னும் கஷ்டங்கள் உபத்திரவங்களில் இருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் பாவத்தை விட முடியாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை பேருக்கும் இன்று கர்த்தர் விடுதலை கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். ஜெபம் முடிந்த வேளையிலே உங்களுடைய பலகீனங்களை, இப்பொழுது இருக்கிற பலகீனங்களை செக் செய்து பாருங்கள். எழும்பி நடங்கள் விசுவாசத்தோடு, எழும்பி நடங்கள் விசுவாசத்தோடு. பிளட் ப்ளீடிங்கோடு இருக்கிற பிள்ளைகள், இன்று உங்களுடைய பிளட் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. காது கேட்காதவர்கள் காதிலே கை வைத்துக் கொண்டு இந்த ஜெப வேளையிலே எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார், என் கண்களில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கும், நான் முழுமையாக பார்வையடைவேன் என்று நம்பிக்கையோடு காத்திருங்கள். செஸ்ட்ல இருக்கிற பெயின்ஸ், ஹார்ட்ல இருக்கிற ஓட்டை எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறது என்று டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம். விசுவாசியுங்கள், கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் அந்தந்த இடங்களிலே. இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, யாரையா நீங்க ஜெபிக்கிறது? ரவி ஆபிரகாம். பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஆப்பிரிக்கா தேசங்களிலே, கென்யா, உகாண்டா, ருவாண்டா போன்ற தேசங்களிலே, கிழக்கு ஆப்பிரிக்க தேசங்களிலே 42க்கும் அதிகமான ஓப்பன் ஏர் குர்சேடுகளை, சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து பலத்த காரியங்களை செய்திருக்கிறார். ஐயா, வட இந்தியாவில் பல மாநிலங்களில், ஒரிசா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் உட்பட பல மாநிலங்களில், ஈவன் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் ஏறத்தாழ மொத்தம் 200க்கும் மேற்பட்ட ஓப்பன் ஏர், அதாவது திறந்த வெளி மைதான கூட்டங்களை, சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களை துணிவோடு போல்டா கர்த்தருக்குள்ளே இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு கூட்டங்களிலும் நூற்றுக்கணக்கான பேர் ஒலிபெருக்கையிலே விரிவாக தங்களுடைய சாட்சியை பகிர்ந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம், அல்லது நீங்கள் எங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம். சத்தியமாய் கர்த்தர் அற்புதமாய் அழகாய் அநேக சாட்சிகளை செய்திருக்கிறார். நான் நிச்சயமாக சொல்ல முடியும், இதில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஐயா, இதுவரை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் என் தேவன் அற்புதமாய் பதிலளிப்பார், ரட்சிப்பார், உங்களை விடுவிப்பார், சுகமாக்குவார். மாற்றமே இல்லை. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, ஐயா உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பரிசுத்த பிள்ளையாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் என் தேவனே, உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருந்து இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி, எந்த வியாதி இருந்தாலும் சரி, ஒருவேளை கேன்சர், ஒருவேளை கிட்னி ப்ராப்ளம், ஒருவேளை ஹார்ட்ல இருக்கிற பல்வேறு டிசீஸ், ஆஸ்துமா, இன்னும் ஆர்த்தரைட்டிஸ், சரீரத்தில் எங்கெங்கும் வலிகள், வேதனைகள், இன்னும் சரீரம் முழுவதும் பல்வேறு உபத்திரவங்களிலும், ஐயா பல்வேறு வகையான தொந்தரவுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒன்றும் கெட்டு போகாதபடி இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, in the mighty name of Jesus. அப்பா, நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தின்படி நீங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர்களை சுகமாக்குவீர்கள் என்று நீங்க தந்த அதிகாரத்தின்படியே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே நம்மோடு தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பல்வேறு வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களில் இருந்து விடுதலை உண்டாகட்டும், உண்டாகட்டும். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே பல்வேறு வருடங்களாக ஆஸ்துமா, இஸ்னோபேலியா, பிரீத்திங் ப்ராப்ளம், டஸ்ட் அலர்ஜியில் அகப்பட்டு தவிக்கிற பிள்ளைகள் இப்பொழுதே செக் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். இனி நீங்கள் ஆஸ்துமா ப்ராப்ளத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரார்த்தனைக்கு பிறகு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாய், நிச்சயமாய் உங்களால் முடியாத காரியங்களை செய்து பாருங்கள். விடுதலை நிச்சயம், நிச்சயம். இயேசுவின் நாமத்தினாலே அது நிச்சயமாய் வியாதிகள் உங்களை விட்டு மறைகிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆர்த்தரைட்டிஸ், எல்லா ஆர்த்தரைட்டிஸ், எல்லா ஆர்த்தரைட்டிஸ்
இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கால் வலிகள், மூட்டு வலிகள், முழங்கால் வலிகள், எல்லா பாதங்களிலே இருக்கிற வலிகள், எரிச்சல்கள், எல்லாம் சரீரத்திலே இருக்கிற எரிச்சல்கள் எல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே I command in the name of Jesus. I command in the name of Jesus. I am the ambassador of Jesus Christ. I command right now. எல்லா வலிகளும் வேதனைகளும் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். Jesus mighty name. Mighty name of Jesus. Mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலகீனங்களும் வெளியேறட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். Heal in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே காது கேட்காத, கண் தெரியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிளாஸ்களை மாட்டிக்கொண்டு பல்வேறு கண்ணில் டிஸ்டர்பன்ஸ்கள் இருக்கிறவர்களுக்காக, காது கேட்காத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே செவிட்டு ஆவிகள் வெளியேறட்டும். Jesus mighty name. The spirit of blindness leave our people. கண்களிலே இருக்கிற குறைபாடுகள் மாறி பார்வை தெளிவாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பார்வை தெளிவாகட்டும். In the mighty name of Jesus. Mighty name of Jesus. எல்லா ஊமையும் செவிடும் குருடுமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உத்தரவிடுகிறோம். விடுதலை உண்டாகட்டும். Jesus mighty name. Mighty name of Jesus. சரீரத்திலே இருக்கிற ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா ஸ்பாண்டிலைட்டிஸ், எல்லா ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், எல்லா ஸ்பைனல் ப்ராப்ளம், கிப் ப்ராப்ளம், எல்லா இடங்களிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எலும்புகளிலும் நரம்புகளிலும் இருக்கிற பிரச்சனைகள் சுகமாகட்டும். ye dry bones, listen the word of God. Leave the people all the disturbance right now. Jesus mighty name. இப்பொழுதே உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே, பலவீனமான எலும்புகளுக்குள்ளே தேவ வல்லமை இறங்குகிறது. விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவன் உண்டாகட்டும். உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கழுத்து பகுதியில் உள்ள எல்லா விதமான முதுகுத்தண்டில் இருக்கிற பிரச்சனைகள், ஸ்பைனல் கார்ட்ல, ஸ்பாண்டிலைட்டிஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுதே அது நிச்சயமாய் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும், சுகம் உண்டாகட்டும். எலும்புகள், நரம்புகள், திசுக்கள் எல்லாம் சீரடையட்டும். We command by the resurrection power of Jesus Christ right now. In the name of Jesus. In the name of Jesus. In the mighty name of Jesus. விடுதலை உண்டாகட்டும். யாருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறதோ, யாருக்கு ஹார்ட்ல அடைப்பு இருக்கிறதோ, எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். செயல்படாத கிட்னிகள் செயல்படட்டும். கேன்சர் வியாதிகள் மறையட்டும். அது தொடர்பாக இருக்கிற வலிகள், எல்லா விதமான வலிகளும் இப்பொழுதே மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. மாற்றமே இல்லை. இயேசு ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலகீனத்தின் கட்டுகளையும் உடைக்கிறோம். எழும்ப முடியாத, நடக்க முடியாத பிள்ளைகள் எழும்பி நடக்கும்படியாய், பல்வேறு வியாதிகள், வலிகள், பல்வேறு எரிச்சல்கள், சரீரத்திலே பல்வேறு உபத்திரவங்களில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாகிறது. விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மரண கட்டுகளையும் உடைக்கிறோம். யார் வியாதியிலே, மரண படுக்கையிலே, ஆஸ்பத்திரியிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் வெண்டிலேஷன்ல இருந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் இன்னும் உபத்திரவங்களில் ஐசியூல இருந்து கொண்டிருக்கிறார்களோ, என் இயேசு கிறிஸ்துவின் குணமாக்குகிற வல்லமை, குணமாக்கும் தழும்புகளின் வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். பொல்லாத ஆவிகள், மரண கண்ணிகள் உடையட்டும். இவர்களை கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் பொல்லாத பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை. யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத பிசாசுக்கு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் மீதும் அதிகாரம் இல்லை. இயேசுவோ இவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்திருக்கிறார். அவர் இம்மானுவேல் அந்த பிள்ளைகளோடு இருக்கிறார். இவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில், எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, சமீபத்திற்கும் தூரத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே
இயேசுவின் நாமத்தினாலே நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலும் வல்லமையுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே சம்பூரண விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நீ விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. அருமையான விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியா இவருடைய எல்லா பாவங்களையும் நீக்கி என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இவர்களை பரிசுத்தப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு 5 சொல்லப்பட்டபடி ஒருவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்னீங்களே. இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை குற்றங்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய திரு இரத்தத்தால் மன்னித்து உம்முடைய தழும்புகளினால் இவர்கள் பெற்ற விடுதலை பரிபூரணம் உண்டாகும்படியாய், விடுதலையிலே ஒரு பரிபூரணம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மாற்றமும் இல்லை. தயவு செய்து நீங்கள் இப்பொழுதே செக் பண்ணி பாருங்கள் உங்கள் சரீரங்களை. ஆஸ்துமால இருக்கிற பிள்ளைகள், இஸ்ரபேலியா, இன்னும் டஸ்ட் அலர்ஜி போன்ற பிரச்சனையில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக தைரியமாக சென்று செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வியாதிகள் சுகமாகி இருக்கும். பாருங்கள், ஆர்த்தரைட்டிஸ் ஜாயிண்ட் பெயின்ல இருக்கிறவங்க விசுவாசத்தோடு எழும்பி நடங்கள், ஜம்ப் பண்ணுங்கள், பெண்ட் பண்ணி பாருங்கள். எல்லா ஆர்த்தரைட்டிஸ், எல்லா விதமான ஸ்பாண்டிலைட்டிஸ் வியாதிகளும் உங்களை விட்டு மறைந்திருப்பதை பார்ப்பீர்கள். ஈவன் கேன்சர் வியாதியில் இருப்பவர்கள், நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன், எந்த விதமான வலியும் வேதனையும் உங்களை விட்டு இப்ப மாறி போயிருக்கும். விசுவாசியுங்கள், வியாதிகள் உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாய் நீங்கள் உங்கள் சாட்சிகளை நிச்சயமாக எந்த லெவல்ல உங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் பதிவு செய்யுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். மறந்து விடாதிருங்கள். இந்த வியாதிஸ்தர்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு அறிந்த தெரிந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவர்களையும் என்கரேஜ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுவிப்பார், தொடர்ந்து உங்களோடு நித்திய நிரந்தரமாய் தங்கி இருப்பார். ஏசாயா 52:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, சமாதானத்தை கூறி, ஐயா, சமாதானத்தை கூறி சமாதானத்தை அறிவித்து நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நற்காரியங்களை, உங்களுக்கு நடக்க போகிற நல்ல காரியங்களை, அல்லது உங்களுக்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அவர் நிறைவேற்றி முடித்த நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நற்செய்தியாய் உங்களுக்கு அறிவித்து, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் அறிவித்து, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, ஐயா, நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு அல்ல. நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு என்ன கிருபை, என்ன மேன்மை, என்ன மகத்துவம் இருக்கிறது என்பதை பிரசித்தப்படுத்தி, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள், நற்செய்தியாளருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது, எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இந்த சுவிசேஷகன், இந்த நற்செய்தியாளன் என்ன செய்கிறான் பாருங்க, சமாதானத்தை கூறி, ஜனங்களுக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறான் பாருங்க. அதோடு ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் தேவன் தான் ராஜரீகம் பண்ணுகிறார். உங்கள் தேவன் மாத்திரமே ராஜரீகம் பண்ண முடியும் இந்த உலகத்திலே. ஐயா, அவர்தான் ராஜாதி ராஜா. உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறவர். அருமையான சகோதரியே, சகோதரனே, நீங்கள் எத்தனை பாடுகளில், கஷ்டங்களில், இக்கங்களில், பல்வேறு போராட்டங்களில் அகப்பட்டு, ஐயோ, சூறாவளியில் அகப்பட்ட சிறு துரும்பை போல் நீங்கள் காணப்பட்டாலும் கூட, நீங்கள் ஒருவேளை முள்ளுகளுக்குள்ளே இருக்கும் சாரோனின் ரோஜா போல நெருஞ்சில்களுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் கூட, உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறவர் தான் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்க கடன் உங்களை ராஜரீகம் பண்ண முடியாது. உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அல்லது உங்களுக்கு விரோதமாக பொறாமை, எரிச்சல், கோபம் கொண்டவர்கள் உங்களை ராஜரீகம் பண்ண முடியாது. உங்கள் தேவன், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்காக எழுந்தருளுவார். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஐயா, இத்தனை பிரச்சனைகள், இத்தனை கடல் கொந்தளிப்பும் சூறாவளியும் வந்தாலும் சரி,
சரி, எங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று உரத்த சொல்லுங்கள். வேறு ஒருவரும் ராஜரீகம் பண்ண முடியாது. இவர்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற அற்புதமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ராஜாக்களுடைய சுவாசம் இவர் கையிலே இருக்கிறது. நன்றாக கருத்தில் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுடைய சுவாசங்களையும் கையில் வைத்திருக்கிறவர் இந்த ராஜாதி ராஜா. ராஜாக்களின் நடைகள் கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அவர் தமக்கு சித்தமானபடி எல்லாம் அதை திருப்புகிறார். எந்த ராஜனும் அவன் நினைச்ச மாதிரி நடக்க முடியாது. எந்த ராஜாவும் எந்த மன்னனும் எந்த அதிபதியும் அவர்கள் நினைத்தது போல் நடக்க முடியாது. ராஜாக்களுடைய நடைகள் என் தேவனுடைய கரத்திலே நீர்க்கால்களைப் போல இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக நிற்கிற யாராய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதம், உங்களை துரத்துகிற, உங்களை அவமானப்படுத்த நினைக்கிற, உங்களை அழிக்க நினைக்கிற யாராய் இருந்தாலும் சரி, அவர்களுடைய சுவாசத்தை கையிலே வைத்திருக்கிறவர் உங்கள் கர்த்தர், உங்களோடு இருக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, அவர்களுடைய நடைகள் அவராலே ஆகிறதல்ல. உங்களை விரோதிக்க வருகிறவர்களுடைய, உங்களுக்கு எதிராய் வருகிறவர்களுடைய பிரச்சனைகளுடைய நடைகள் அவர்களால் ஆகிறது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நடக்கிறவனுடைய நடைகள் அவனால் ஆகிறது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அதை சீயோனுக்கு சொல்லுகிற, ஐயா, அதை உங்களை போன்ற ஆட்களுக்கு சொல்லுகிற சுவிசேஷகன், நற்செய்தியாளனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் வருகிறது. ஐயா, அது எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று வேதம் வர்ணிக்கிறது. பாருங்க, அவருடைய பாதங்களே அத்தனை அழகாய் இருக்குமானால் அவன் கொண்டு வருகிற சுவிசேஷம் எத்தனை அழகாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, யாருக்கையா அழகா இருக்கும்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சமாதானம் வருகிறது. ஐயா, நற்காரியங்கள் உங்களுக்காக வருகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அது அப்படியே உங்களுக்கு நின்று பலிக்கும். இன்று சங்கீதம் 97 நாம் தியானிக்கும் பொழுது பாருங்கள், 1ஆம் வசனத்தில் இப்படியாக சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். மறந்து விடாதீர்கள், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. என் அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பூரிப்பாகுங்கள், பூரிப்பாகுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். திரளான தீவுகள் போன்று, ஐயோ, ஒதுக்கப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட, தனிமையாய் விடப்பட்டவர்கள் போன்று வாழுகின்ற உங்கள் குடும்பங்கள் மகிழ கடவது. ஐயா, நியாயமும் நீதியும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நியாயத்தையும் நீதியையும் கடைபிடிக்கிற உங்கள் இருதயங்களே அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஐயா, நியாயத்தையும் நீதியையும் கடைபிடிக்கிற உங்கள் இருதயமே, நீங்களே அவர் வாசம் செய்கிற ஆலயம். அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் நீங்கள். ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் அத்தனையும் மொத்தமாய் ஓடிப்போகும், மாறிப்போகும். எப்பொழுது நீங்கள் கர்த்தரே ராஜரீகம் பண்ணுகிறார் என்று உறுதியாய் விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது அக்கினி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஐயா, சர்வ பூமியின் ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. பாருங்க, அக்கினி அவருக்கு முன்பாக செல்லும். ஐயா, உங்களோடு இருக்கிற, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற அவருக்கு முன்பாக அக்கினி கடந்து செல்லும். அது என்ன செய்யும்? சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை, அவருடைய சத்துருக்கள், எவருடைய சத்துருக்கள்? நம்முடைய சத்துருக்கள் தான் அவருடைய சத்துருக்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ ஜனமே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சத்துருக்களே அவருடைய சத்துருக்கள். அவருக்கு நீ யாரையா சத்துரு இருக்க முடியும்? உங்களை விரோதிக்கிறவர்கள் அவரை விரோதிக்கிறார்கள். உங்களை தொடுகிறவர்கள் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள். அதாவது அக்கினி உங்களோடு இருக்கிறவருக்கு முன்பாக அக்கினி சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கும், சுட்டரிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் போன்று, மலைகளை போன்று எழும்பி நிற்கிறவர்கள் கூட, நிற்கிற காரியங்கள் கூட, ஒருவேளை பிரச்சனைகள், குழப்பங்கள், கடன்கள், தொல்லைகள் கூட மெழுகு போல உருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, சர்வ பூமியின் ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே எல்லாம் உருகி போயிற்று. சந்தோஷமா இருக்கிறீங்களா?
அவர் யார்? உங்களோடு இருக்கிறவர். ஐயா, என்னோடு இருக்கிறவர் யார்? சர்வ பூமியினுடைய ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்தினாலே எல்லாம் உருகி போகும். வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, வானங்களை பாருங்கள். ஐயா, எத்தனையோ பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் பார்ப்பதை காட்டிலும் வானத்தை வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பாருங்கள். அது அவருடைய நீதியை வெளிப்படுத்தும். எத்தனை பெரிய ஆண்டவர், எத்தனை சர்வ வல்லமை உள்ள சர்வ பூமியின் ஆண்டவர் உங்கள் தகப்பனாய், உங்கள் மணாளனாய், உங்கள் நண்பனாய் கூட இருக்கிறார். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்பார்கள். எங்கையா காண்பார்கள்? உங்க மேல. என் சகோதரியே, என் சகோதரனே, நீங்கள் ஒரு நாளிலே உயர உயர பறக்கும் பொழுது, வாழ்ந்து சிறந்திருக்கும் பொழுது, மகிமைக்கு மேல் மகிமை அடையும் பொழுது, அவருடைய மகிமையே உங்கள் மேல் காணப்படும் பொழுது, சகல ஜனங்களும், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், எதிர்த்தவர்கள், உங்களை கேலி பேசியவர்கள், உங்களை வெட்கத்திற்கு உள்ளாக்கினவர்கள், அவமானப்படுத்தினவர்கள் எல்லோரும் அவருடைய அந்த சர்வ பூமியின் ஆண்டவருடைய மகிமையை உங்கள் பிள்ளைகளின் மீது, உங்கள் மீது காண்பார்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஐயா, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுவார், துன்மார்க்கர்களின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார். இன்னும் பாருங்கள், அற்புதமான வசனம். நீதிமானுக்காக, அன்பான தேவ பிள்ளைகளே, நீதிமான்களுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஐயா, மறந்து போகாதிருங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் வெற்றியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அறுவடை செய்யுங்கள். எப்படி சார் மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் அறுவடை செய்ய முடியும்? விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இதை செய்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். தீமை செய்வதை விட்டுவிடுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இப்பொழுது தேவ சமூகத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பின் பரலோக பிதாவே, அருமையான அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் தேவனே, ஐயா, சமாதானத்தை இவர்களுக்கு நீரே அறிவிக்கிறீர். என்னுடைய சமாதானத்தை உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று உம்முடைய சமாதானத்தை இவர்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீரே ஆளுகை செய்வீராக, ராஜரீகம் செய்வீராக. இவர்கள் கேட்டுக்கொண்ட நல்ல வசனங்களின்படி, வார்த்தைகளின்படி கர்த்தர் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. இந்த வல்லமையான நடு இரவு ஜெபம் பாருங்கள், இருட்டு சிறையில் இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு ராஜ மேன்மையை கொண்டு வரும் என்றால் எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நடு இரவிலே, நடு ஜாமத்திலே எழும்பி நீங்கள் கர்த்தரோடு இடைபடுகிற, கர்த்தரை துதித்து ஆராதித்து அவரோடு இடைபெட்டு ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபம் என்ன செய்யும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை குலுங்க செய்யும். ஐயா, சிறைச்சாலைகளின் கதவுகளை தானாக திறக்க செய்யும். உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள், விலங்குகள், சங்கிலிகளை தானாக கலந்து விழும்படி செய்யும் என்றால் மாற்றமே இல்லை. அஸ்திபாரங்களை குலுங்க செய்கிற, ஐயா, உங்களுக்கு விரோதமாக கட்டப்பட்டிருக்கிற எல்லா அரண்களையும் அஸ்திபாரங்களையும் குலுங்க செய்கிற வல்லமை நடு இரவிலே நீங்கள் தேவனோடு, ஐயா, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனோடு இடைபடுகிற அந்த சந்தர்ப்பம் எல்லாவற்றையும் அசைக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இரவிலே, அதிகாலையிலே, நடு இரவிலே, நண்பகலிலே என்று தானியேலை போல நீங்கள் ஒருவேளை 3 வேளையும் ஜெபிக்கிற ஜனங்களாக காணப்படுவீர்கள் என்றால், தானியேலுக்கு எப்படி ஜெபத்திற்கு ஒரு வல்லமையான பதில் கிடைத்ததோ அதுபோல உங்களுக்கும் கிடைக்கும். ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், இடைவிடாது ஜெபியுங்கள்.
இடைவிடாது சோர்ந்து போகாது ஜெபியுங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள். ஐயா, இந்த ஜெபம் தான் எல்லாவற்றையும் கர்த்தரோடு இருக்கிற அந்த பாக்கியம் எல்லாவற்றையும் நடப்பிக்கும். ஏன்னா நீங்க ஜெபத்திலே கர்த்தரோடு தரித்திருக்கிறீர்கள், கர்த்தரோடு பேசுகிறீர்கள். உங்களுக்குள்ள பாரத்தை எல்லாம் இரவோடு அல்லது அதிகாலையில் நண்பகலில் நடு இரவில் அவருடைய சமூகத்திலே வைத்து விடுகிறீர்கள். உங்களுக்கு விடுதலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் இனி என்னால் சுமக்க முடியாது என்று அவர் சமூகத்திலே வைத்து விடுகிறீர்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுகிறீர்கள். ஜெப வேளையிலே you are free. அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஆயிடுறீங்க. பாருங்க, கர்த்தரோடு வாழ்ந்த, தேவனோடு இடைப்பட்டு தேவனோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த ஒரு மனிதனுடைய மகாபெரிய வெற்றியின் ரகசியங்களை நாம் பார்த்துவிட்டு ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, இந்த யோசேப்பு என்கிறதான ஒரு இளைஞனுடைய இருந்த ஒரு விசேஷமான காரியம் என்னவென்று பார்த்தீர்களானால், அவன் தகப்பனோடு இருந்த காலத்திலே அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் தகப்பன் யோசேப்பு மேல் அதிக பாசம் வைத்திருந்தார், அதிக பாசம் வைத்திருந்தார், அவனை செல்லமாக வைத்திருந்தார். காரணம், இந்த மகன் எப்பொழுதும் தகப்பனோடு இருந்தான். தகப்பனோடு இருந்தது மாத்திரமல்ல, மற்ற யாவர் செய்கிற தவறுகளையும், அங்கே என்ன நடக்கிறது, வீட்டிலே குடும்பத்திலே என்ன நடக்கிறது, எல்லாவற்றையும் கனிவோடு தகப்பனுக்கு தெரிவிப்படுத்துகிற ஒரு மகனாக காணப்பட்டான். அப்போ தகப்பனோடு வாழ்ந்தான். ஐயா, தகப்பனோடு ஒரு இன்டிமேசி வச்சிருந்தான். அவரோடு வாழ்ந்து, நெருக்கமாய் வாழ்ந்து, அவரோடு உறவாடி கொண்டிருந்த ஒரு இளைஞன். பாருங்க, அதனால தான் அவன் குழியில் போட்ட பொழுதும் அவனை கர்த்தர் எடுத்து விடுகிறார். சகோதரர் எல்லோரும் பகைத்த பிறகும் கர்த்தர் அவனோடே இருந்தார். பாருங்க, இன்னும் பாருங்க, ஆதியாகமம் 39:2 பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். போத்திபார் வீட்டிலும் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்றும் அவன் எஜமான் போத்திபார் கண்டு தனக்கு உண்டான யாவற்றையும், எல்லா பொறுப்புகளையும் அவன் கையிலே கொடுத்தான். காரியம் என்னையா, எதனால இப்படி நடந்துச்சு பாருங்க. எந்த அடிமையாக விற்கப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த யோசேப்பு என்ன செய்தான்? கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். மனுஷன் கர்த்தரோடு இல்லாவிட்டால் கர்த்தர் எப்படி அவனோடு இருக்க முடியும்? கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரும் அவனோடு இருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த போத்திபார் வீட்டில் நடந்த காரியங்களை பாருங்க. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்தார். ஐயா, அந்த வீட்டிலே யோசேப்பை விட பெரியவன் ஒருவரும் இல்லை என்ற நிலையிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். பாருங்க, அங்கேயும் அவனுக்கு வருகிற ஆபத்துல இந்த யோசேப்பு என்ன சொல்றான் பாருங்க. போத்திபாரின் மனைவி இவனோடு பாவம் செய்ய முயன்ற பொழுது அவன் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்றான். எந்த மனுஷனும் சொல்லாத ஒரு காரியத்தை என்ன சொல்றான் பாருங்க. இந்த வீட்டிலே என்னை விட பெரியவர் ஒருவரும் இல்லை. ஐயா, அந்த வீட்டிலே எஜமான், உன்னுடைய கணவன் எல்லாவற்றையும் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி நான் இந்த பாவத்தை செய்ய முடியும்? நினைக்காத, மனுஷனுக்கு விரோதமானது இல்ல, அது இந்த முதலாளிக்கு விரோதமானது இல்ல, நான் செய்கிற பாவம் என் தேவனுக்கு விரோதமானது. ஏயா, அப்படி எனக்கும் தேவனுக்கும் ஒரு ஒன்றிணைப்பு, ஒரு உறவு, ஒரு மேன்மையான ஐக்கியம் எப்பொழுதும். நான் எப்படி அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை, அப்படி என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியும் என்று பாவத்தை விட்டு ஓடி போகிறான் அந்த இளைஞன். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. என்னதான் அவனை தவறாக குற்றம் சாட்டி சிறைச்சாலையிலே போட்டா கூட, சிறைச்சாலையிலே கொண்டு தள்ளினால் கூட அந்த இளைஞன் அமைதியா இருந்தான். அழுது புலம்பவில்லை, ஐயோ என்று கதறவில்லை, நான் தப்பு செய்யவில்லை, என் மீது தப்பவில்லை என்று அவன் வாதாடவில்லை, அமைதியாக இருந்தான். காரணம் என்ன? அவனும் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரும் அவனோட இருந்தார். 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ யோசேப்போட இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையிலும் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. எங்க இருந்தா என்ன அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தா என்ன? ஐயா, ஒரு சிறைப்பட்டு போன ஒரு கொடுமையான சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை இருந்து கொண்டிருக்கலாம். ஐயா, உங்களை சங்கிலிகள் போட்டு கட்டி ஒரு இடத்திலே லாக் பண்ணி வைத்தது போன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரோடு இருந்தீர்களானால் உங்களுக்காக சிறைச்சாலையிலும் சிறைச்சாலைக்காரனுடைய தயவை உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். நீதிபதிகளின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்வார். காவல்காரர்களின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்வார். ஒன்றுமே வாய்ப்பு இல்லையா? சிறைச்சாலைகளின்
அலங்கங்களை குலுங்க செய்வார், அஸ்திபாரங்களை அசைப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தரோடு இருந்து பழகுங்கள். ஐயா, அதிகாலையில் எழும்பி நடுஇரவிலே எழும்பி கர்த்தரோடு இருந்து கர்த்தரோடு வாழுகிற, கர்த்தரோடு நடக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை இருந்தா என்ன, எத்தனை இருட்டு சிறையில் இருந்தால் என்ன, எத்தனை வெங்கல கதவுகள் போட்டு இருப்பு தாழ்பால்கள் போட்டு உங்களை அடைத்து வைத்திருந்தால் என்ன, அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் பாருங்க, அந்த சிறைச்சாலையில் இருக்கிற இந்த அற்புதமான மகனுக்காக, அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தரோட இருந்தபடியினால் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நடந்தது என்ன? இவனுக்காக பார்வோனை ஒரு சொப்பனம் கொடுக்கிறார் கர்த்தர் பார்வோனுக்கு. ஐயா, பார்வோன் கண்ட சொப்பனத்தின் மூலம் அவன் மனது கலங்கிக் கொண்டிருந்தது. அவனை காப்பாற்ற, அவனுக்கு விடுதலை சொல்ல அல்லது அவனுக்கு விளக்கம் சொல்ல, வழி சொல்ல யாருமே இல்லை. எகிப்து தேசம் முழுவதும் ஒருவருக்கும் அந்த அதிகாரம் இல்லை, அந்த ஞானம் இல்லை. சிறைச்சாலையில் இருக்கிற இந்த மனுஷன் அழைத்து வரப்படுகிறான். ஐயா, பார்வோன் கண்ட சொப்பனத்தை சொல்லி அதன் அர்த்தத்தை விளக்கம் கொடுக்கிற ஒரு சக்தி, ஞானம், ஒரு புத்தி எவனுக்கும் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? கர்த்தரோடு தங்கி இருந்த, அவரோடு வாழ்ந்து வந்த, அவரோடு நடந்த, எந்த சூழ்நிலையிலும் அவரை மறுதலிக்காத, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு கொடுக்காத, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு தூரம் போகாத அருமையான அந்த இளைஞனுக்கு மன்னன் கண்ட கனவையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். இந்த காரியத்தை கேட்ட உடனே ராஜா சொல்றார் 41:38 ஆதியாகமத்துல, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பார், இந்த தேசம், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பாருங்க, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே போட்டான். என்னையா ரகசியம்? என்னையா தகப்பன்ட்ட வாழ்ந்துட்டு இருக்கும் போது எந்த பையனுக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய கிருபை, பெரிய ஆசீர்வாதம் இவனுக்கு மட்டுமே. பிள்ளைகள்லாம் அப்படி அலைஞ்சாங்க, மனம் போல் அலைஞ்சாங்க. அந்த யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு இருந்தபடியினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஐயா, போத்திபார் வீட்டிலே போத்திபாருக்கு இவன் மீது அத்தனை நம்பிக்கை, அத்தனை இவன் மீது பாசம், அன்பு எப்படி வந்தது? இவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரோடு வாழ்ந்த, கர்த்தரோடு நடந்த ஒரு மனிதனாக காணப்பட்டபடியினாலே இவனோடு கர்த்தரும் இருந்தார். போத்திபார் வீட்டை இவனுக்காகவே ஆசீர்வதித்தார். எகிப்து தேசம் இவனுக்காகவே ஆசீர்வதிக்கப்பட்டது. எகிப்து தேசத்தின் சட்டங்கள் இந்த தேவ பிள்ளைக்காக திருத்தப்பட்டது. உன் பிள்ளைகளுக்காக தேசத்தின் சட்டங்களை, ஐயா, நிறுவனங்களின் சட்டங்களை, அதிகாரிகளின் சட்டங்களை கர்த்தர் திருத்துவார். கட்டுகளை உடைப்பார். சிறைச்சாலையின் கதவுகள் உங்கள் பிள்ளைகளுக்காக திறக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு வாழ்ந்து பழகுங்கள். அதிகாலை ஜெப வேளையிலே கர்த்தரோடு தரித்திருங்கள். எந்த இருட்டு சிறையில் இருந்தால் என்ன, எத்தனை பெரிய குழப்பங்களில் இருந்தால் என்ன, எந்த படுகொலியில் போடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன, கர்த்தரோடு இருங்கள். முறுமுறுக்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், அவரை விசுவாசியுங்கள், ஜெபம் செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் கவலைகளை எல்லாம் இந்த ஜெபத்திலே அவர் மீது வைத்து விடுங்கள். ஐயா, இனி சுமக்க முடியாத பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். எல்லா சிக்கல்களிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். தேவ சமூகத்திலே இப்பொழுது ஜெப நிலைக்கு வாருங்கள். பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவருடைய கண்கள் நம்மீது நோக்கமாய் இருக்கிறது. ஐயா, நீங்கள் கூப்பிடுகிற எல்லா வேண்டுதல்களுக்கும், விண்ணப்பங்களுக்கும், மன்றாட்டுகளுக்கும் இந்த தேவனுடைய செவிகள் திறந்த வண்ணமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, நீர் எத்தனை பெரியவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. தேவனே, யோசேப்பு என்கிறதான இந்த இளைஞனுடைய சரித்திரத்தை நாங்கள் சிந்தித்து தியானித்து
பார்க்கையிலே ஐயா, அவன் தேவனோடு நடந்த, தேவனோடு இருந்த, தேவனோடு உறவாடிய ஒரு மனிதனாக காணப்பட்டபடியினாலே நீரும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும், அவன் இருட்டு சிறையில் இருக்கும் போதும் சரி, படுகுழியிலே தள்ளப்பட்ட போதும் சரி, சகோதரர்களால் விட்டு அடிமையாய் துரத்தி விடப்பட்ட போதும் சரி, ஐயா சிறைச்சாலையிலே போடப்பட்ட போதும் கர்த்தாவே நீர் அவனோட இருந்தீர் என்று வாசிக்கிறோம். இருட்டு சிறையில் இருந்து அந்த ஏழை மகனை, ஐயா அந்த அடிமையாய் விற்கப்பட்ட அந்த அநாதை சிறுவன் போல் காணப்பட்டவனை நீர் உயர்த்தி ராஜரீக மேன்மையை கொடுத்தீர் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவனே, எங்கள் பிள்ளைகள் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளிலே அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. குடும்பத்தாரால், உறவினர்களால், ஐயா இன்னும் அநேகரால் தவறான குற்றம் சாட்டப்பட்டு தவறான இடங்களிலே அகப்பட்டு சிக்கி அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், என் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், என் கணவனை, என் குடும்பத்தை, எங்கள் கையின் பிரயாசங்களில் வந்திருக்கிற கஷ்டங்களை எல்லாவற்றையும் விடுவிக்கும்படியாய், எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிக்கும்படியாய் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சிச்சுவேஷன், எல்லா இடுக்கண்களிலும் யோசேப்போட இருந்த என் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளோட, எங்களோட இருப்பீராக. எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீரே வாய்க்க செய்யும்படியாய், கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய், ஒரு யோசேப்புக்காக போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்த எங்கள் தேவன், ஐயா ஒரு யோசேப்புக்காக சிறைச்சாலைக்காரனுடைய தலைவனுடைய கண்களிலே தயவை உண்டு பண்ணிய எங்கள் தேவனாகிய கர்த்தர், பார்வோனின் சமூகத்திலே மிக மகா பெரிய கிருபையை பெற்றுக் கொடுத்த, மேன்மைகளை பெற்றுக் கொடுத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஐயா ஒருவேளை வியாதியில், கட்டுகளில், மரண கண்ணிகளில் அகப்பட்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடையட்டும். கர்த்தருடைய நீதியின் வலது கரத்தை அசைப்பீராக. ஐயா எங்கள் பிள்ளைகள் எங்கே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இருக்க வேண்டிய வேலையில் இல்லாதபடி அகப்பட்டு வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவமானப்பட்டு கூனி குறுகி போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சிறையிருப்புகள் மாறட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும். ஒரு ராஜ மேன்மை வரட்டும் ஆண்டவரே. திருமணமாகாதபடி காத்திருக்கிற, வெகு நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய், நல்ல வரன்களை ஓ பரலோகம் ஆயத்தப்படுத்தும்படியாய், இந்த காரியம் மெய்யாகவே கர்த்தரால் வந்தது என்று பிள்ளைகள் சொல்லி ஆனந்தப்படத்தக்கதாய், உம்முடைய சாட்சிகளாய் எழும்பத்தக்கதாய், பரலோகம் அந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக ராஜா. எங்கே எங்கே இவர்கள் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஐயா பல்வேறு பிரச்சனைகள், தொழிலிலே போட்டிகள், பொறாமைகள், இன்னும் பல்வேறு கட்டுகள், மந்திரங்கள், பில்லி சூனியங்களிலே அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். காவற் கூடத்திலும், ஐயா சிறையிருப்பின் இடத்திலும், ஓ இருட்டு சிறையிலும் எப்படி யோசேப்போடு இருந்தீரோ அதுபோலவே எங்கள் பிள்ளைகளோடு இருப்பீராக, எங்கள் குடும்பத்தாரோடு இருப்பீராக. எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஐயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அனந்த ஞானத்தை, பரலோக ஞானத்தை கொடுப்பீராக. இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக, இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுவிக்கப்படத்தக்கதாக, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற வாய்ப்பை, உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பாக்கியத்தை, அதற்கான ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை, மன்றாட்டின் ஆவியை, ஐயா ஜெப ஆவியை என் சகோதரிகள் சகோதரர்கள் மீது போடுவீராக. ஜாமத்தில் எழும்பி ஜெபிக்கிற ஜெபம், ஐயா அதிகாலையில் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற மன்றாட்டின் ஜெபங்களை இவர்கள் ஏறெடுக்கும்படியாய், உம்மை விட்டு பிரியாதிருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மை விட்டு பிரியாதிருக்கிற பெரிய பாக்கியம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் அப்பாவுடைய இருதயத்தின் வேண்டுதல், விண்ணப்பங்களை தேவரீர் கனிவாய் கேட்டு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடையட்டும், எல்லா விதமான இருட்டு சிறை இருப்பும் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், உம்மை நோக்கி பார்க்கிற இவர்களுடைய பிள்ளைகளுடைய பிரகாசம் உண்டாகும்படியாய்,
மீட்கப்பட்டு போன இடத்திலே இவர்களுக்கு இரட்டத்தனையான பலன் வரும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யணுமே, பாதுகாக்கணுமே சுவாமி. கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பெரிய காரியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா சாட்சியாக, பெரிய சாட்சியாக, ஆச்சரியமாய், அதிசயமாய், மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும்படியாய், மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படியாய், இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தாவே இவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். காரியங்கள் எல்லாம், இவர்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியட்டும், இவர்களுக்கோ வெற்றிகரமாய் முடியட்டும் என்று இவர்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள, இந்த ஊழியத்தின் சாட்சிகள், கடந்து வந்த பாதைகள், ஈவன் கென்யா, உகாண்டா, ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நடைபெற்ற கூட்டங்கள், ஒரிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவில் நடந்த அநேக காரியங்கள், சாட்சிகள், அவற்றின் அத்தனை வீடியோக்களும் நீங்கள் காண முடியும். எங்களது வெப்சைட்டை தவறாமல் பாருங்கள். www.raviabrahamministries.org